அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பான அதிமுகவின் உட்கட்சி போரின் முதல் சுற்றில் ஓபிஎஸ் கைகள் ஓங்கிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி சமாதான நிலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் உருவாகி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடந்த 3 மாதங்களுக்கு முன்னரே ஆயத்த பணிகளை துவங்கிவிட்டது. தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி பிரச்சாரங்களை முன்னெடுக்க வியூக வகுப்பாளர் சுனிலுடன் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒப்பந்தம் போட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சுனிலின் டீம் கடந்த 3 மாதங்களாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி சத்தமே இல்லாமல் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. இதனிடையில் தேர்தலுக்கு சரியாக 6 மாதத்திற்கு முன்பாக உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் சுனில் டீம் கேட்டுக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் செப்டம்பர் இறுதிக்குள் அல்லது அக்டோபர் மாத துவக்கத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்க எடப்பாடி பழனிசாமி தயாராகி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள அமைச்சர்களில் பெரும்பாலானவர்கள் வெளிப்படையான ஆதரவு தெரிவிக்க தயாராக இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த அமைச்சர்கள் கூட எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க தயார் என்று கூறி வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக முன்னிறுத்த ஓபிஎஸ் முட்டுக்கட்டை போட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் அல்லது முதலமைச்சர் வேட்பாளரே இல்லாமல் அதிமுகவை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ்ஸின் நிலைப்பாடு என்கிறார்கள். கட்சியில் முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்கள் ஆதரவு ஓபிஎஸ்ஸுக்கு இல்லை என்றாலும் கட்சியில் பிளவை ஏற்படுத்தும் ஆற்றல் ஓபிஎஸ்ஸுக்கு உண்டு. இதன் மூலம் மீண்டும் கட்சியை அவர் உடைக்கும் பட்சத்தில் தேர்தல் சமயத்தில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படக்கூடும் என்று கருதப்பட்டு வருகிறது. இவற்றையெல்லாம் மனதில் வைத்துதான் முதலமைச்சர் வேட்பாளர் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு பின்வாங்கியதாக சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் வேட்பாளர் விவகாரத்தால் அதிருப்தியில் இருந்த ஓபிஎஸ்ஐ சமாதானம் செய்ய அமைச்சர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் எடப்பாடியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று ஓபிஎஸ்ஸிடம் மறைமுகமாக எடுத்துரைத்ததாகவும் சொல்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் வெளிப்படையாகவே தற்போது முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று ஓபிஎஸ் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை என்கிறார்கள். மேலும் முதலமைச்சர் வேட்பாளர் விவகாரத்தில் தன்னிச்சையாக முடிவெடுத்தால் தானும் தன்னிச்சையாக முடிவெடுக்க வேண்டிய வரும் என்று எச்சரிக்கும் தோணியில் ஓபிஎஸ் கெத்தாக கூறிய நிலையில் பிரச்சனை வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு சமாதானத்திற்கு இறங்கி வந்ததாகவும் சொல்கிறார்கள். எது எப்படியோ முதலமைச்சர் வேட்பாளர் விவகாரம் அதிமுகவில் நீரு பூத்த நெருப்பாகவே இருப்பதால் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் திக் மனநிலையிலேயே இருந்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, கடந்த 2011 மற்றும் 16 சட்டமன்ற தேர்தல்களின் போது தேமுதிகவை எப்படியாவது வளைத்து போட்டுவிட கருணாநிதி துடியாய் துடித்தார். கேப்டனுக்காக தன் காரை நிறுத்தி கூட சந்தித்தார். ஆனால் கருணாநிதி தனக்கு செய்த பாதகங்கள் ஏற்படுத்திய ரணம் தன் மனதில் இருந்து ஆறாத காரணத்தால் அதற்கு சம்மதிக்கவில்லை. இந்நிலையில் கருணாநிதி மரணத்திற்கு பின்பு கடந்த 2011 தேர்தலிலும் தேமுதிக கூட்டணிக்கு பெரிய அளவில் முயன்றார் ஸ்டாலின். ஆனால் கைகூடவில்லை. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தேமுதிகவின் செல்வாக்கு வட தமிழகத்தில் உயர்ந்திருக்கும் நிலையையும் விஜயகாந்த் மிக சிறப்பாக உடல்நிலை தேறிக் கொண்டிருக்கும் சூழலும் ஸ்டாலினை கவர்ந்துள்ளது. எனவே இந்த முறையாவது கேப்டனுடன் கைகோர்த்து ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று ஆசைப்படுகிறார் ஸ்டாலின். இதற்காக திமுக தரப்பிலிருந்து ஒரு நபர் தேமுதிகவின் மாநில நிர்வாகியை வந்து சந்தித்திருக்கிறார் என்று உறுதியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போது இரு தரப்பினரும் தங்களின் எதிர்பார்ப்புகள், தேவைகள், பிரச்சனைகள் என எல்லாவற்றையும் பேசினார்களாம். இந்த சந்திப்பின் மூலம் ஸ்டாலினின் நட்பை தேமுதிக விரும்புவதை விட விஜயகாந்தின் கூட்டணியை திமுக விரும்புவதுதான் பெரிதாக வெளிப்பட்டிருக்கிறது. தேமுதிக தங்களுடன் கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் இரண்டையும் தங்கள் கூட்டணியிலிருந்து கலட்டி விட்டிடும் முடிவில் இருக்கிறாராம் ஸ்டாலின். இதுவும் இந்த சந்திப்பின் போது ஓப்பனாகவே பகிரப்பட்டதாம். இதை கேட்டுவிட்டு சிரித்த தேமுதிக, அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் ஒதுக்குகின்ற தொகுதிகள் போக
அவங்களுக்கு ஒதுக்க இருந்த தொகுதிகளிலும் குறைந்தது பாதி வேண்டும் என்று கண்டிஷன் வைக்கப்பட்டிருக்கிறதாம். அந்த தூதரோ தலைவரிடம் பேசிவிட்டு சொல்கிறேன் என்றபடி கிளம்பி விட்டாராம். தங்கள் கூட்டணியில் இருக்கும் தேமுதிகவுடன் திமுக வலிய வந்து பேசியதில் அதிமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியாம். அவர்கள் விஜயகாந்தை எந்த சூழலிலும் விட்டுவிடக்கூடாது என்று தீர்மானம் போடாத குறையாக பேசியிருக்கிறார்களாம். ஆக அரசியலில் மீண்டும் கேப்டனின் சீசன் துவங்கிவிட்டது என்று தெல்ல தெளிவாகிவிட்டது. இது ஒரு புறம் இருக்க, முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை அறிவித்த பின்னரே தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அதிமுக உத்தி வகுப்பாளரான சுனில் யோசனை தெரிவித்துள்ளார். அதையடுத்து அதிமுகவில் முதல்வர் வேட்பாளர் விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது என்று கூறப்படுகிறது. அடுத்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரும் அதிமுகவுக்கு சுனிலும் உத்தி வகுப்பாளராக செயல்பட்டு வருகிறார்கள். திமுகவில் ஸ்டாலினே முதல்வர் வேட்பாளர் என்பதால் அவரை முன்னிறுத்தியே அக்கட்சி தேர்தலை சந்திக்க உள்ளது. அதேபோல அதிமுகவிலும் முதல்வர் வேட்பாளரை அறிவித்தால் மட்டுமே தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சுனில் தெரிவித்து வருகிறாராம். ஜெயலலிதா இல்லாத நிலையில் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்பதே எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரத்தை சமாளிக்க சரியான ஒன்றாக இருக்கும். இதை கவனத்தில் கொண்டே சுனில் அவ்வாறு கூறியிருக்கிறார். ஆனால் இது ஓபிஎஸ் தரப்பை கடுமையாக சூடாக்கி உள்ளது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுனும் உத்தி வகுப்பாளர் சுனிலும் தன்னிச்சையாக தங்கள் கருத்தை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மூலம் வெளிப்படுத்தி இருப்பதாக ஓபிஎஸ் நினைத்தார். அதன் விளைவே தென் மாவட்டத்தில் பன்னீருக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டும் நிலை வரை வளர்ந்தது. இது கட்சியின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று உணர்ந்த அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சுதந்திர தினமான நேற்றைய முன்தினம் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்ஸையும் மாறி மாறி சந்தித்து தற்காலிக அமைதிக்கு வழிவகுத்துள்ளார்கள். இருந்தாலும் இந்த தற்காலிக அமைதி எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்று தெரியவில்லை. எடப்பாடி அணியும் ஓபிஎஸ் அணியும் இணைந்த போதே ஆட்சியில் கடைசி 2 வருடத்திற்கு பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருப்பார் என்று பேசப்பட்டதாக ஒரு தகவல். ஆனால் அப்படி பன்னீர்செல்வம் முதல்வர் ஆக்கப்படவில்லை. அத்துடன் இன்று வரை எடப்பாடியே முதல்வர் பதவியில் நீடித்து வருகிறார். அத்துடன் மாவட்டங்கள் பிரிப்பு, கட்சியில் புதிய நிர்வாகிகள் நியமனம் போன்ற நடவடிக்கைகளால் கட்சி ஆட்சி என இரண்டிலுமே எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு உச்சத்தில் இருக்கிறது. மேலும் கடந்த 4 ஆண்டுகளாக முதல்வர் பொறுப்பில் நீடித்து வரும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கடந்து பொதுமக்கள் மத்தியிலும் தமக்கென ஒரு செல்வாக்கை வளர்த்து கொண்டுள்ளார். இப்படிப்பட்ட வலுவான நிலையில் இருக்கும் எடப்பாடியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பதே நல்லது என்ற பேச்சு அதிமுகவுக்குள்ளேயே இருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களையும் எடப்பாடி தலைமையிலேயே அதிமுக சந்தித்துள்ளது. இந்நிலையில் தலைமை பொறுப்புக்கு புதிதாக இன்னொருவரை முன்னிறுத்துவது அவ்வளவு நல்லதல்ல என்றும் சிலர் கூறுகிறார்கள். இவை அனைத்தும் அதிமுகவில் எடப்பாடிக்கு சாதகமான அம்சங்களாக இருக்கிறது. எடப்பாடியின் இத்தகைய செல்வாக்கை மீறி பன்னீரால் தமது செல்வாக்கை வளர்த்து கொள்ள முடியாமல் போனது உண்மைதான். மேலும் கடந்த காலத்தில் முதல்வர் பதவியை கைப்பற்ற பன்னீர் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் அவருக்கு பலன் அளிக்காமல் போய்விட்டன. இதே நிலை நீடித்தால் கட்சியிலும் ஆட்சியிலும் தமது முக்கியத்துவம் முற்றிலுமாக அழிந்துவிடும் என்ற அச்சமும் அவருக்கு ஏற்பட்டுவிட்டது. அதை நிலைநாட்ட மீண்டும் தர்மயுத்தம் நடத்த முடியாது. அப்படி நடத்தினாலும் தற்போதுள்ள சூழலில் அது எடுபடாது. ஆகவே அவர் தன்னுடைய செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்ட கடுமையாக போராடி வருகிறார். அதன் வெளிப்பாடே நேற்று போஸ்டர் யுத்தமாக வெடித்தது. எடப்பாடியின் செல்வாக்கு கட்சியிலும் ஆட்சியிலும் பலமாக இருக்கும் நிலையில் பன்னீரின் போஸ்டர் யுத்தம் எந்த அளவுக்கு பயன் தரும் என்பது தெரியவில்லை. இந்த நிலையில் முதல்வர் வேட்பாளர் விவகார சர்ச்சை தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது போல தெரிந்தாலும் அது நிஜமான தோற்றம் அல்ல என்றே அதிமுகவினர் சிலர் கூறுகிறார்கள். அதனால் எடப்பாடியே முதல்வர் வேட்பாளர் என்று விரைவில் அறிவிக்கப்படும் சூழல் உருவாகும். அப்போது பன்னீர்செல்வம் எப்படிப்பட்ட முடிவை எடுப்பார், அது கட்சியில் எந்தவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே இப்போதைய கேள்வியாக உள்ளது. மறுபக்கம் சசிகலா இல்லாத கட்சியாக அதிமுக தோற்றம் அளித்தாலும் இதுவரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சசிகலாவை எந்த சந்தர்ப்பத்திலும் விமர்சிக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் நினைவில் கொள்ள வேண்டியுள்ளது.